சாட்டர்டே ஈவினிங் என்னோடய கசின் வீட்டுக்கு வந்திருந்தான். நாளைக்கு வந்து பெரிய கசினோட வெட்டிங்க்காக கொஞ்சம் பர்ச்சேசிங் போக வேண்டியது இருந்தது. ஸோ ஈவினிங் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக மேலேயே உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். குட்டி பாப்பாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே க்ளவுட்ஸ் எல்லாம் டார்க் ஆகி மழை வர மாதிரி இருந்துச்சு. துணியெல்லாம் நனைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக துணியை எடுத்துகிட்டு குட்டி பாப்பாவும் மேலே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். என்னோடய கசின்ஸ் வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அன்றைக்கி டியூஷன் முடிக்க லேட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் வெளியே போயிட்டோம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்கும்போது வெஜிடேரியன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். குட்டி பாப்பாவுக்கு ப்ளைனாக ஒரு இட்லி மட்டும் வாங்கி கீ தொட்டு ஊட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். காளான் ரோஸ்ட்டு, பன்னீர் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் ரோஸ்ட்டு, ரவா இட்லி, ப்ளைனாக இட்லி இதெல்லாம் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே கசின்ஸ் 2 பேரும் வீட்டுக்கு வந்தால் வீடே கலகலன்னு இருக்கும். இதில் அக்காவும் மச்சானும் சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஃபன்னுக்கு அளவே இருக்காது. நாங்கள் 6 பேரும் சேரும்போது யாராவது வீட்டில் முடியாமல் படுத்திருந்தா கூட எந்திரிச்சு உட்காந்து எங்கள் கூட சிரிப்பாங்க. ஸோ அப்படி தான் எப்போவுமே அமையும். உங்கள் கசின்ஸ் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.